சரண் அடைந்த மாவீரர் மருதுபாண்டியர்களை தூக்கிலிடும் போது தப்பி விடுவார் என வெள்ளையர் அஞ்சி கடைசி வரை இரும்பு கூண்டில் அடைத்து தூக்கிலிடப்பட்டவர் சின்ன மருதுபாண்டியர். அவர்களுடன் சேர்த்து மன்னர் குடும்பத்தார்களையும் திருப்பத்தூர் நகர வீதிகளில் கை கால்கள் வெட்டப்பட்டு 500க்கும் மேற்பட்ட வீர தமிழர்களையும் இரக்கமின்றி தூக்கிலிடப்பட்டனர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விட இது மிக கொடுமையானது. நாட்டின் விடுதலைக்காக தந்தை, மகன், பேரன் என 3 தலைமுறைகளை இழந்தது பெரிய மருதுபாண்டியரின் குடும்பம். மருதுபாண்டியர்களை தூக்கிலிடும் முன்பாக ஆங்கிலேயர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தனர். ராஜகோபுரத்தையும் ஈசனையும் தரிசிக்கும் பொருட்டு தங்கள் உடல்களை காளையார் கோவில் கோபுரத்திற்கு எதிரே அடக்கம் செய்யும்படியும் தாங்கள் இதுநாள் வரை காளையார் கோவிலுக்கு கொடுத்து வந்த மானியங்கள் தொடர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். தூக்கிலிடப்பட்ட மருது சகோதரர்கள் விருப்பப்படி இருவர் தலையை மட்டும் காளையார் கோவில் சின்ன கோபுரத்திற்கு நேரெதிரே அடக்கம் செய்து உடலை திருப்பத்தூரில் புதைத்தனராம் வெள்ளையர்கள்.